மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இப்போ விசிக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், மதிமுக இவர்கள் எல்லாம் வின்னிங் அலைன்ஸ் இருக்குன்னு நினைச்சாலும் இந்த வாட்டி வின்னிங் ஆக போகிறது ஏடிஎம்கே கூட்டணினா கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் பிஜேபி அவங்களுக்கு வின்னிங் அலைன்ஸ் இருக்குது. நான் அட் த சேம் டைம் கொள்கை முக்கியங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. அப்போ தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்கு வந்ததுனால டிஎம்கேக்கு லாபமா தேமுதிகவுக்கு லாபமா? 2 பேருக்கு லாபம். செம கூட்டம், கலகலப்பா இருக்கு இந்த இடம் பார்க்குறேன். வழக்கமாக விஜயகாந்த் பிறந்தநாள் நினைவு நாள்கள் எல்லாம் கூட்டம், அந்த கூட்டம் வேற. இன்னைக்கு நல்ல கலர்ஃபுல்லா பேனர்ஸ், போட்டோஸ், மக்கள் அந்த மகிழ்ச்சியான தொண்டர்களை நான் பார்க்குறேன் இன்னைக்கு. அப்ப குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு தேமுதிகவுக்கு 1000 ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கறத 1000 10,000 ஓட்டு வரைக்கும். விஜய் அரசியலில் அனாதையா தனித்து விடப்பட்டாரா? அப்படி இருக்கு. விஜய் யாரும் நம்பலையா? விஜய் தனியாக போட்டி இருக்கிறார், சிங்கம் தனியாக களம் காண்கிறது அவங்க சொல்ல போறாங்க. தேமுதிக ஏன் திடீர்னு அதிமுகவோட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு திமுகவோட பேசி வந்துட்டாங்களே என்ன? திமுகவோட சாமர்த்தியம்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அதிமுகவுக்கு சாமர்த்தியம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வந்து நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன திமுகவோட சாமர்த்தியம்னு புரிஞ்சுக்கலாம்னு தான் நான் சொன்னேன். புரியுதா? உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும். அந்த நிகழ்வில் யார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமர்த்தியமாக செயல்பட்டோங்கிறதா உண்மையை தாண்டி, இந்த நிகழ்வு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமர்த்தியமாக செயல்பட்டா நீங்கள் சாமர்த்தியமாக இல்லாத ஆளுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் என்னைக்குமே எனக்கு திமுக அதிமுக 2 பேரையும் நான் வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ பேஸ்டாக விமர்சனம் பண்ணுறதை தாண்டி ஒட்டுமொத்தமாக போயிட்டு குறை சொல்கிற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. ஓகேவா? நான் 2 பேரையும் முழுமையாக ரிசீவ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இந்த விஷயத்தில் தேமுதிக 2 பக்கமும் அதிமுகவில் கடந்த முறை அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்து விட்டு கொடுக்காம போனதான் பெரிய ஏமாற்றம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அதிமுக ஆதரித்து பேசினாங்க, திமுகவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசினாங்க. பெட்டர் ஆப்ஷனுங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதிமுக கம்பேர் பண்ணும்போது. திரும்பவும் திமுக தான் ஜெயிச்சிருவாங்கங்கிறது ஒரு பெர்செப்ஷன் அப்படி தான் இருக்குது இல்லையா? திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பொதுவாக நிலவுதில்லை. அப்போ அந்த வின்னிங் அலையன்ஸில் தான் எப்போவுமே இந்த கட்சிகள் இருக்குன்னு நினைப்பாங்க. தேமுதிக அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் யோசிச்சுன்னு பார்க்கணுமா, அல்லது பேரம் இங்கே டிமாண்ட் வந்து ஈஸியாக டிஎம்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி பார்க்கணும்? பின்னணியில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வின்னிங் அலையன்ஸில் தான் ஒரு பார்ட்டி இருக்குன்னு நினைப்பாங்க. அது 2 விதமாக இருக்கும். ஒன்று, இப்போ விசிக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், மதிமுக இவர்களெல்லாம் வின்னிங் அலையன்ஸ் இருக்குன்னு நினச்சாலும் இந்த வாட்டி வின்னிங் ஆக போகிறது ஏடிஎம்கே கூட்டணினா கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் பிஜேபி இருக்குது. அவங்களுக்கு வின்னிங் அலைன்ஸ் இருக்குது. நான் அட் த சேம் டைம் கொள்கை முக்கியங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேமுதிக பாமக எல்லாம் வின்னிங் அலைன்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. இது பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிஜேபி கூட இருக்கிறதோ அது பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் இவர்கள் நான் முன்னாடி சொன்னவங்களுக்கும் இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம். பாமக தேமுதிகவை நீங்கள் இந்த பக்கம் வைக்கலாம், இவர்கள் 4 பேரையும் நீங்கள் இந்த பக்கம் வைக்கலாம். மெயினாக விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வச்சுக்கலாங்க. ஸோ இவங்க 3 பேரை இந்த பக்கம் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்க இவர்கள் பேர் எங்கே பலவிதமாக இருக்குது. ஒன்று, டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம எல்லாத்தையுமே பணம் கொடுக்குறாங்க, காசு வாங்குற நீங்கள் அப்படி போய் நீங்கள் கொச்சைப்படுத்த வேணாம். இப்போ பிரேமலதா அவர்கள் இந்த எலெக்ஷன் போட்டி போட போகிறேன்னு சொல்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் என்ன இருக்கும், இந்த எலெக்ஷன் நம்ம போட்டி போடணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம பையன் போட்டி போடணும், நம்ம பையன் ஜெயிக்கணும், ஒரு ராஜ்யசபா சீட் தான் நம்மளுடைய தம்பியை ராஜ்யசபா எம்பி ஆகிடணும், கட்சியையும் காப்பாற்றணும், கட்சியும் இருக்கணும், கட்சியும் வீரியமாக செயல்படணும். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஒரு 6 சீட் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஒரு 4 சீட் வின்னிங் அலைன்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா நமக்கு 4 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எம்எல்ஏ 4 பேர் உள்ளே போயிட போகிறோம். கட்சி இன்னும் ஒரு 5 வருஷம் உயிர்ப்பாக இயங்கிடும். அப்போ தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்கு வந்ததுனால டிஎம்கேக்கு லாபமா தேமுதிகவுக்கு லாபமா? 2 பேருக்கு லாபம். தேமுதிகவுக்கு நேரடி லாபம். நேரடியாகவே அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்க போகுது. இந்த கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு 4 எம்எல்ஏ 6 சீட் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு 3-4 எம்எல்ஏ வந்துடுறாங்களா? தானும் எம்எல்ஏ ஆகிட்டோமா, பையனும் எம்எல்ஏ ஆகிட்டாப்லையா, பையனுக்கு ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருச்சா? பிரேமலதா அவர்கள் ஒன்றும் பெரிய வயசானவர்கள் கிடையாது. அவர்களுக்குமே 30 வருஷம் அரசியல் வீரியம் அவங்களால இயங்க முடியும். ஸோ 2 பேருக்குமே ஒரு எதிர்காலம் அமையும். நம்முடைய தம்பியும் ராஜ்யசபா எம்பி ஆகிடுவாப்ல. ஸோ இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள் நேரடியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இன்னொன்று, கட்சி தொண்டர்கள் உற்சாகம் ஆகிடுவாங்க.
விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். இப்போ அடுத்த கட்டமாக கட்சி என்ன ஆகும்னே தெரியல, தொண்டர்கள் எல்லாம் சோர்வடைந்து இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் விஜயகாந்த் மண்டபத்தை தாண்டி தான் வந்தேன். கட்சி அலுவலகத்தை செம கூட்டம், கலகலப்பாக இருக்கு இந்த இடம் பார்க்குறேன். வழக்கமாக விஜயகாந்த் பிறந்தநாள் நினைவு நாள்கள் எல்லாம் கூட்டம், அந்த கூட்டம் வேற. இன்னைக்கு நல்ல கலர்ஃபுல்லாக பேனர்ஸு, ஃபோட்டோஸு, மக்கள் அந்த மகிழ்ச்சியான தொண்டர்களை நான் பார்க்குறேன். இன்னைக்கு அந்த வழி தான் வந்தேன். நான் டெய்லி அந்த வழி தான் வரேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இன்னும் டெய்லி அந்த வழியாக வர எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அது வர்ற நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி உயிர்ப்பாக இருக்கிறது, எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எலெக்ஷனில் தொண்டர்கள் கொஞ்சம் உயிர்ப்பாக வேலை செய்வாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தேமுதிகவிலையும் எம்எல்ஏ சீட்டுகள் கிடைக்குது, திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னா கட்சி இன்னும் உயிர்ப்பாயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட்சின்னு ஒரு 5 to 10 வருஷத்துக்கு உயிர்ப்பாக இயங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையல. அந்த வகையில் தேமுதிகவுக்கு லாபம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1% சொல்லலாம், 1.5% சொல்லலாம். அது ஓவராலாக கணக்கு போடும்போது மொத்த தொகுதி கணக்கு போடும். கூட்டணின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 6 தொகுதி தான் 5-6 தொகுதி தான் கொடுக்க போதும். அந்த தொகுதியில் அது அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதி தான் சீட் கொடுக்க போகிறோம். கரெக்டாக விருதுநகர், ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், மதுரை, இந்த மாதிரி அவங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே தானே கொடுக்க போகிறோம். அப்போ அங்கே 1% ஓட்டா அங்கே கூடுதலாக இருக்கும் இல்லையா? அங்கே ஒரு 10% இருக்காது, அதான் கணக்கு. ஸோ அந்த தொகுதி அப்போ ஜெயிக்கிறது உறுதியாகுது இல்லை, அது ஒரு கணக்கு. ஓவராலாகவே நீங்கள் 1% ஓட்டு கன்னியாகுமரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1% ஓட்டு திருநெல்வேலியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1% ஓட்டு இங்கே சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1% கூட ஜெயிச்சிருவாங்க. போன முறை 33 தொகுதிக்கு மேல் கிட்டத்தட்ட 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த தொகுதிகள் இருக்கு. 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்ற தொகுதி இருக்கு. டி நகரில் தான் 236 ரொம்ப கம்மியாக ஒரு ஓட்டில் நடந்துச்சுல்ல. ஸோ என்ன வேணால் நடந்துடும் போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஆட்சியிலிருந்து வரக்கூடிய கட்சி, எப்படி பார்த்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ என்ன வேணால் விஜய்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும்போது என்ன வேணால் நடந்துடும் போது 1% இருந்தால் கூட, ஒரு தொகுதியில் 1/2% இருந்தால் கூட அது லாபம் தான். 1000 ஓட்டு ஒரு தொகுதியில் கிடைச்சா கூட அது லாபம் தான். மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வெற்றி உறுதியாகுது இல்லை, கிட்டத்தட்ட 6 இல்ல 4 இல்ல 5 இல்ல 6 கூட வெற்றி உறுதியாகலாம் இல்லையா? ஸோ அது அந்த வகையில் திமுகவலாம். தேமுதிகவுக்கு ஒரு தொகுதிக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம எலெக்ஷன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் 234 மொத்தமாக விழக்கூடிய ஓட்டு இருக்குல்ல சார், மொத்தமாக விழக்கூடிய ஓட்டில் எத்தனை % யார் வாங்குங்கிற வச்சு தான் பர்சன்டேஜ் கணக்கு போடுறோம். அப்போ 170 தொகுதி போட்டியிடக்கூடிய திமுகவுக்கும் 6 தொகுதி போட்டியிடக்கூடிய விசிகாவுக்கும் எப்படி ஒரே தட்டில் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? 6 தொகுதி தானே போட்டிடுறோம். அப்போ எங்களுக்கு ஓட்டு கம்மியாக தானே விழும். 170 தொகுதியில் ஓட்டி போடுறவங்க உங்களுக்கு 35, 40, 45%, 50% வரைக்கும் வரும். எங்களுக்கு கம்மியாக தானே வரும், 5%, 10% உள்ள தானே வரும். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ அதுதான், அதனால நீங்கள் அது பர்சன்டேஜ் கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த தொகுதியில் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு என்னங்க தான் பார்க்கணும். அப்போ இப்படி ஒரு கணக்கு சும்மா மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சும்மா இப்படி கமர்ஷியலாக கேட்குறேன். தேமுதிகவுக்கு ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 1000 ஓட்டுகள் இருக்கும், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நேற்று ஒரு டிவி நிகழ்ச்சியில் தேமுதிகவுக்கு 1% தான் ஓட்டு இருக்கு. அதான் சொல்ல, அந்த 1% இந்த லக்கேஜை டிஎம்கே தூக்கிட்டு சுமக்குதுங்கிற மாதிரியான சில விமர்சகர்கள் பேசினாங்க ஒரு முக்கியமான டிவி சேனல்ல. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறேன். தேமுதிக 40 சீட் போன எலெக்ஷனில் அமமுக சேர்ந்து இருந்தாங்க, 40 சீட் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக முன்னப்பின்ன இருக்கலாம். 40 சீட்டுக்கு அந்த கணக்கை சொல்கிறாங்க. அவர்களோட 234 தொகுதி நின்னா எத்தனை % வாங்குவாங்க? 2 ஆகலாம் இல்லையா, 3 ஆகலாம் இல்லையா? தெரியாது, நின்னாதான் தெரியும். இன்னைக்கு தெரியும். அப்ப குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு தேமுதிகவுக்கு 1000 ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது 1000 to 10,000 ஓட்டு வரைக்கும் இருக்கும். குறைந்தபட்சம் சொல்லுங்க 1000. குறைந்தபட்சம் 1000 இருக்கும். தட் மீன்ஸ் குறைந்தபட்சம் 1000 to 10,000 ஓட்டு வரைக்கும் ஒரு தொகுதியில் இருக்கும். ஓகே, அது தொகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறும். தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பல 1000 ஓட்டு இருக்கும். அந்த தொகுதியை தான் கேட்பாங்க அவங்க. நிச்சயம் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதி தானே கேட்பாங்க. மதுரையில் அவருக்கு ஓட்டு இருக்கு, விருதுநகரில் ஓட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய மகன் வாங்கின ஓட்டை பார்த்தோம் இல்லையா. விருத்தாச்சலத்தில் ஓட்டு இருக்கு, ரிஷிவந்தியத்தில் ஓட்டு இருக்கு, நாட்டமிழரில் ஓட்டு இருக்கு, அவருக்கு ஓட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த தொகுதியில் அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும்ல. அப்போ இந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு நீங்கள் பாருங்க, ஒருவேளை 6 தொகுதியில் போட்டிட்டு 4% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ போன வாட்டி அவங்க இருந்தது அமமுக அலையன்ஸில், அது அங்கே ரோலே இல்லை இல்லையா. அங்கே என்ன ரோல் இருக்கு? அங்கே அவ்வளோதான் ஓட்டு கிடைச்சிருக்கும். இன்னொரு வெற்றி பெறக்கூடிய கட்சியிலோ அல்லது எதிர்கட்சியாக வரக்கூடிய கட்சியில் போயிருந்தால் தான் ஓட்டு அதிகமாகும். ஸோ அதனால பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பேச வேண்டியதில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தேன், அது எந்த ஐடியும் கிளப்பி விட்ட நியூஸ்னு தெரியாது. தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸுக்கு 100 சீட்டு, தாவேகாவுக்கு 100 சீட்டு,
கூடவே கூட்டணியா தேமுதிக வரப்போகுது. தேமுதிகவுக்கு 34 சீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்போ தாவேகா, தேமுதிக, காங்கிரஸ் 3 சேர்ந்து இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது இன்னும் அதீத கற்பனை. தேமுதிக அந்த பக்கம் போயிடுச்சு, நியூஸ் எல்லாம் அப்படி கிளப்பி விட்டாங்க. ஆமாம், அது கிளப்பி விட்டாங்க. இன்னும் அதை பற்றி பேசி பிரச்சனை இல்லை. ஏன்னா தேமுதிக இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ 34 போச்சா, காங்கிரஸ் அங்கே பக்கம் வந்துருமோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்களே, போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம கடந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், இப்படியே போச்சுன்னா என்னன்னு தெரியல. கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. 75% பிரச்சனை சால்வ். இனிமேல் முன்னாடி மாதிரி மாணிக்கம் தகவல்கள் பேச போகிறதில்ல, யாரும் பேச போகிறல, யாரும் பேச வேணாம், கட்சி தலைமை தான் பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி பேசுறவங்களை பற்றி யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கருடைய பேட்டியில வந்து பிஜேபி தான் பயங்கரமாக பேசியிருந்தாரு. திமுக நாங்க ஏத்துக்கிறோங்க மாதிரி அப்படிதானே பேசி முடிஞ்சுதா, ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ அந்த கூட்டணி உருவாக வாய்ப்பே இல்லை. அப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? கற்பனைக்கெல்லாம் அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போகாது, வாய்ப்பில்லை. அப்போ விஜய் தனியாக தான் நிற்க வேண்டும். விஜய் அப்ப அரசியலில் அனாதையா அப்படிலாம் விடப்பட்டாரா? அப்படி இருக்கு. விஜய் யாரும் நம்பலையா? விஜய் தனியாக போட்டி இருக்கிறார், சிங்கம் தனியாக களம் காண்கிறது அவங்க சொல்ல போறாங்க. கூட்டம் யாரும் வரலையே, வேற வழியே இல்லாம முரட்டு சிங்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். எப்படி வேணா கேள்வி வரட்டும், உண்மை அதுதான் கூட. யாரும் வரல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப விஜய் இந்த எலெக்ஷன்ல முரட்டு சிங்கிள் தான். இன்னும் யாரும் இல்லையே. இன்னும் ராமதாஸ் மட்டும் அந்த பக்கம் இருக்கிறாரு. அவர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே போவார் அப்போ ராமதாஸ்? அவருக்கு திமுக பக்கம் போகிறது தான் விருப்பம். திரும்ப அவர்கள் சம்மதித்தால் அது நடக்கும். பட் திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஓகே, ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க வேணாம்ங்கிறது திமுகவோட விருப்பம். அதை நாங்கள் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். ஆனால் அது ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது அவருடைய பதிலாக இருக்கிறது. அப்போ விசிகா முக்கியமா, ராமதாஸ் அவர்கள் முக்கியமானு பார்த்தா திமுகவுக்கு விசிகா தான் முக்கியம். ஓகே, விசிகா தான் வச்சு. ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் ஒப்பிட்டு சில விஷயங்கள் பேசும்பொழுது செங்கோட்டையன் வந்து நம்ம அவசரப்பட்டு தாவேக்கால வந்துட்டோம் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரா? அல்லது நம்மளும் ட்ரை பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா டிடிவியோட அதிமுகவில் சேர்ந்துருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஓபிஎஸோடு திமுகவில் சேர்ந்துருக்கலாம், அப்படி யோசிச்சிருப்பாரா? செங்கோட்டையன் இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்ன யோசிப்பாரா, டிடிவி சேர்ந்த என்ன யோசிப்பார். நான் இதைத்தானே சொன்னேன், என்ன வெளியே அனுப்பிச்சிக்கிட்டு அவரை சேர்த்துக்கிட்டு நான் என்ன சொன்னேன், சேர்த்துக்கோங்க பண்ண நானும் சொன்னேன். ஓபிஎஸ் சொன்னாரு. சரி, இப்போ டிடிவி உள்ள சேர்த்துறீங்க, இப்போ நான் தானே விளையாட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு அங்கதான் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி அவர் திமுகவுக்கு சேர்ற மூடு அவருக்கு இல்லை. ஓபிஎஸ் இருக்கிற மூடில் அவர் இல்லை. இருந்திருந்தால் அவர் அப்பவே தாவைக்காவை தவிர்த்து விட்டு திமுகவில் போய் சேர்ந்துருப்பார்ல. அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. ஸோ எனிவேஸ் ஃபைன், நம்ம தாவைக்காக வந்துட்டோம், நம்முடைய கட்சித் தலைவரை ஜெயிப்பதற்கு வேலைகளை செய்வார்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஆருடம் மாதிரி ஒரு அரசியல் விமர்சகராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி.